ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து 7th 10th இவங்களோட ஃபஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர்லாம் ஃபுல்லாக போட்டுருவோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இது வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர், ஓகேவா? தமிழ் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இது 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்காக போடப்படுகிறது. ஸோ அவங்க பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இது அசைன்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நல்லா எழுதியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் தம்ஸ் அப் பண்ணுங்கள். அப்படி நல்லா எழுதுனா நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா? இது வந்து மதிப்பெண் 50 மதிப்பெண். இது வந்து 7 மார்க்கு வந்து 1 வேர்ட்ஸ், சரிங்களா? 7 மார்க்ஸ் பார்த்த மாதிரி 1 வேர்டு மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின் தான். செகண்ட் வந்து 2 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் வந்து ஏன்னா 5 வினாக்களுக்கு இடைவெளி. 7ல் 5 எழுதுனா போதுமானது. 8 வந்து நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது. 9வது தென் திராவிட மொழிகள் எதன் 4 எழுதுக. 10 உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. 11 கன்னி என்பதன் விளக்கம் யாது. 12 தமிழோவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. 13 உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக. 14 பார்த்தோம்னாக்க அளபடை எத்தனை வகைப்படும் அவையாவை. இது வந்து 5 கேள்வி எழுதுனா போதுமான 2 மார்க் கேள்வி. வேணும் 3 மட்டும் இடையலி 3 ஏதாவது எழுதுனா போதுமானது. ஃபஸ்ட்டு 15 பார்த்த மாதிரி கோடிட்டிடங்கள். உலகில் 3000 மொழிகள். குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா. இதை வந்து அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுத வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தோமாக்க செகண்ட் கேள்வி தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. இளமையில் கல்வி கற்றோருக்கு சென்று. அதை வந்து அதுக்கடுத்து மொழிபெயர்க்க லிங்குஸ்டிக்ஸ் லிட்ரேச்சர், சரிங்களா? இதை வந்து நம்ம தமிழாக்கம் மொழிபெயர்க்கணும். 18 பதகம் பிழை நீக்கி எழுதுக. மலையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன. 2வது பதகம் சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரைத்தளத்திலேயே தங்கியதால் தப்பிப்பான். இதை பிழை நீக்கி எழுதணும், சரிங்களா? 2ம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ். இது வேணும் 3க்கு இடையில். இதில் வந்து 22 கட்டாயம். பாடலெல்லாம் என தொடங்கும் பெரிய புராண பாடலை அடிபடலாம் எழுதுக, சரிங்களா? இது வந்து நம்ம மனப்பாட பாடல். இதை நம்ம கன்ஃபார்மாக எழுத வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தோம் 5 மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? வேணும் 2 வினாக்கள் மட்டும் விடையளிக்கலாம். 23 உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய கால் முளைத்த கதைகள். ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் என்னும் நூல் குறித்த கதைகள். கருத்துக்களை கடினமாக எழுதுக. 24 மாணவர்கள் ஆகிய உங்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்புகள் குறித்து 5 வரிகளில் எழுதுக. நீங்கள் என்ன பொறுப்போடு இருக்கணும் அப்படின்றத 5 வரிகளில் எழுத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காட்சியை கண்டு கவினூறு எழுதுக, சரிங்களா? இதை பார்த்து 25 கேள்வி எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தா பிக் கொஸ்டின் 8 மார்க் கேள்வி. எதையும் ஒன்றொன்றுக்கு மட்டும் விடையில்லை. 26 27 2ல் நம்ம ஏதாவது 1 எழுதுனா போதுமானது. காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக. தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக, சரிங்களா? 2 நம்ம ஏதாவது 1 தமிழ் தனித்தன்மைகள் பற்றி எழுதலாம். அப்படின்னா தண்ணீர் என்ற கதையை பற்றி குறிப்பு எழுதலாம். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் பார்த்தா நெக்ஸ்ட் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் த சப்ஸ்கிரைபர் ஆஃப் அவர் சேனல். Then if you subscribe our channel, then you will get the notification of when I will upload any videos. Okay, so subscribe பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் TN Study Guide.